கர்நாடகா வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீரப்பன் அவர்கள் வந்து ஒரே குரல் தான். இந்த மாதிரி வந்து இது தண்ணி வேணும் விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரல் கொடுத்தாருன்னா மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை வந்து படிச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது அணையை வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினாங்க. அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் யாருமே பாதுகாக்கல. ஒரு பக்கம் கர்நாடக அரசு வந்து தொடர்ந்து அதை வந்து நிறைவேற்றுவேன், அந்த வந்து மேகதாது அணை கட்டுமா அப்படின்ற விஷயத்தை வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அரசியல் கட்சிகளும் பேசுகிறாங்களே தவிர அது வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து அதை வந்து கேர் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா கோணத்தில் தோணுது. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி.கே. சிவகுமார் அவர்கள் மூலிமா வந்து அத்திப்பூரியில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. எனக்கே வேணும் தண்ணி, மற்றவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பாதிக்கப்படுறது என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்டத்தில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு வந்து மிகப்பெரிய ஒரு இதாக ஆகும். ஏன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து குடிநீர் வந்து கட்டுப்படுத்தும் விதத்தில் வந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து காவேரி குடிநீர் திட்டத்தின் மூலிமா நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி மேட்டூர் அணையிலேருந்து நீர் வெளியேற்றும் போது சிறு குறு விவசாயிகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பயன்படுத்தும் போது மேகதாது அணை வந்து கட்டினாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரி, குளம், குட்டை இது வந்து வீணா கலக்கிறது, இது போய் கலக்கிறத வந்து அங்கங்கே பராமரித்தா மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரத்தை வந்து நம்ம வந்து பெருக்கலாம். அதே மாதிரி மேகதாது அணை கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கர்நாடகாவில் வந்து பெரிய பெரிய டேமை வந்து 2 டேமை வந்து கட்டிட்டாங்க. அந்த 2 டேமை கட்டினதும் அந்த காலகட்டத்தில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் வந்து மேகதாது அணை கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதத்தில் வந்து இப்போ இருக்கிற டி.ஜே. சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழகத்தோடது தமிழகருக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்ற விஷயத்த வந்து கேட்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு குற்றவாளியாக இருந்தாலே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன். கர்நாடகா வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீரப்பன் அவர்கள் வந்து ஒரே குரல் தான். இந்த மாதிரி வந்து இது தண்ணி வேணும் விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரல் கொடுத்தாருன்னா மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை வந்து படித்து அந்த தண்ணி வந்து பொதுமக்களுக்கு தான் வேணும் அப்படின்ற நிலைமையை வந்து கொண்டு வருவார். அவர் வந்து இப்போ சமீபத்தில் இல்லாதனால வந்து மிகப்பெரிய ஒரு துணிவு, கேட்கறதுக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமையில தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். கண்டிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கவனத்தில் எடுத்து, ஏன்னா சட்டசபையில் வந்து தீர்மானம் ஏற்றுறது நல்ல விஷயம். ஆனால் தீர்மானத்தை ஏற்றதோடு இல்லாமல் அது எப்படி தடுத்து நிறுத்து பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வரணும், அதை வந்து மாற்றி எப்படி நிலைப்பாடை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து தீவிரமாக முயற்சிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. அதே மாதிரி இதுக்காக வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து போராட்டங்கள் அது இதெல்லாம் முன்னெடுத்துட்டு போகிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா பாமக சார்பில் வந்து பிலிகுண்டு ஒகேனக்கல் வந்து பிலிகுண்டிலிருந்து அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுற விதமாக அவங்ககிட்ட என்னென்ன நம்மளோட நிலைப்பாடு இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து பேசினார். நல்ல விஷயம். பட் வந்து பேசினா மட்டும் போதாது, அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அதுக்கான வழிகள், அதுக்கான சாத்தியக்கூறுகள், அது என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து தெரியப்படுத்தணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து மக்களுக்கு தெரிய வரும். அந்த உணர்வுகள் வந்து என்னன்னு தெரியும். அந்த தண்ணீர் தட்டுப்பாடோட உணர்வுகள் அது என்னன்னு தெரிய வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நம்மளோட உரிமை, அது வந்து நம்ம வந்து இது வந்து பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குரல் கொடுக்கணும், எல்லாரும் குரல் கொடுத்து பேசணும். ஏன்னா மேகதாது அணையை வந்து கட்டிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து இன்னும் வந்து பின்தங்கிய போயிடும் வறட்சியில். அதை வந்து கவனத்தில் கொண்டு பேசணும். ஆல்ரெடி வந்து இப்போ இருக்கிற நிலங்களை வந்து மழையே பெய்யாமல் நிறைய விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டுட்டு போயிடலாம், அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை வந்து மாற்றி அமைச்சு இது வந்து கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கருத்து. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அது அமைச்சர்கள் அதுக்கான பணிகள் வந்து விரிவுபடுத்தி செயல்படுத்தணும் அப்படின்றது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஜிஎம் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.